ஐயோ வலி தாங்க முடியலையே. எங்க ஒக்கா மக்கா கொட்டினது கொட்டு சங்கனியா குட்டணும். அப்பா மிஷிக்கதை வேற போட்டுட்டாங்க. பரவாயில்ல இப்படி போடுறா உள்ளே. அப்போ சுண்ணாம்பு சுண்ணாம்பு. சூப்பர் ஸ்டைல் நமக்கு வந்த. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. ஐம் சாரி. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிறேன் நீ. எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளையெல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறானேன்னு பாக்குறியா? இன்னைய தேதிக்கு மெஸ் விஸ்வநாதன் வந்தா இந்த மேன்சன் பசங்க எல்லாம் சிகரெட்டை கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்கடா. Why? Imagine. நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்டை தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பார்த்துட்டு சிகரெட்டை தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. யார்கிட்டயும் சொல்லிடாதடா. டேய் ப்ளீஸ் டா, யார்கிட்டயும் சொல்லிடாதடா கண்ணா. தேவையா மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், உங்க எல்லாரையும் தான் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்க எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லல என் தலையை வெடிச்சிரும். சீக்கிரம் சொல்லியே தீரும். பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார். சிவா, பெருசை காப்பாத்தி விட்டோம்ல. சிவா, என்னடா இது? டேய், உன்னதாண்டா சொல்றா, என்னடா இது? பிலோட கல்யாண பத்திரிக்கை. அது தெரியுது. இப்போ கட்டி பிடிச்சது நீ கண்ணால பார்த்துட்டு போய் என்ன தீர விசாரிச்சிருக்கணும். சரி, இப்ப விசாரிக்கிறேன். சொல்லு, நீ அவகிட்ட உன் காதல சொல்லவே இல்லையா? உனக்கு தான் முத்து மாலை வாங்க ஜுவல்லரி ஷாப் வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. வெளியே எங்கும் போகாம யார் கண்ணிலையும் படாம தங்க கிளியாட்டு கூண்டுக்குள்ளே இருந்துக்க. திருஷ்டி பட்டுடும். ஏம்பா எல்லாம் ஆச்சா? வருஷத்துக்கு ஒரு தடவை மேன்ஷன் டே கொண்டாடுறோம். சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எழுந்து வந்தேன், அரைஞ்சு விடுவேன். அரைஞ்சு என்னடா வாசனை ஹிந்தில வருது? பிசிபேலாபாத், பகாலாபாத், தந்தூரி நான், பட்டர் நான், ஆலு மட்டர், கோபி மஞ்சூரியன், பரோட்டா, பர்கர், பிஸ்ஸா. என்ன என்னடா அது? என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இருடா, நான் சொல்றேன். எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா? அண்ணா, என்ன நீ மட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கலாம், என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இருக்க கூடாதோ? அண்ணா, நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்னா. தேங்க் யூ குஞ்சரி, சி மஞ்சரி. என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா, நீ லிமிட் தாண்ட கூடாது. ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு. இப்ப நீ வேற வந்து
ஹலோ, glad to meet you. சிவா, அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா? குட் மார்னிங். டேய், என்னடா மறைக்கிற? மறைச்சிட்டுன்னு நான் தான் மறைச்சிட்டேனே. சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன், முடியல. தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா? ராஸ்கல். ராஸ்கலா? மிஸ் கண்ணாச ஃப்ரெண்டுங்கிற தண்ணி அடிச்சா திட்டிய இதெல்லாம் நீ புல்லு வாங்க, நான் கம்பெனி கொடுக்குறேன். மஞ்சரி, நீ சுண்டி சோறு சாப்பிட்டுருக்கிற? ஓயா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாருகிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சு பேசு. யாரா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதோ வந்துட்டாருப்பா ஹீரோ சாரு. மை டியர் மேன்ஷன் ஹவுஸ். அதாவது மகாஜனங்களே, ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா. எப்படி லவ்வா? நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம். ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா. அதுல பாருங்க ஒரு மேட்ரு. 2 பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம். என்னங்கடா டே, என்னங்கடா டே, ஏதாவது நேஷனல் அவார்டு படமா எடுக்கிறீங்க? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா சிவா, முதல்ல நான் தான் வேண்டான்னு அப்பவும் அடிச்சேன், இப்ப நானே தான் வேணுங்கிறேன், இப்பவும் அடிக்கிறியே. அடிக்கிறது உனக்கு ஹாபியாடா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல, இப்ப ஆம்பளை பசங்களையும் நம்ப முடியல. என்ன நானும் பாக்குறேன். என்ன சும்மா சும்மா பொண்ணுங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே தற்கொலைக்கு ட்ரை பண்ற அப்பா, அவர் கஸ்டடியில இருக்கிற திலோத்தம தன் காதல மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டது நியாயம். கட்சிக்கு ஆள் இல்லாத இந்த சிவா, அதுவும் ஒரு ஆம்பளை, தன் காதலை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒளிச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, மர மாட்ட நிக்கிறீங்களே. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் மஞ்சரி, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தப்பு செய்யலாம்னு அர்த்தமா? அப்ப ஏன் பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டனே, அது தப்பு. அவளுக்காக உருக்கி தவிச்சேனே, அதுவும் தப்பு. அவளை பார்க்க முடியுமா, பழக முடியுமான்னு ஏங்கினதும் தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? அவ கல்யாண பத்திரிகைய உண்மையிலே கொண்டு வந்து கொடுத்தப்பதான். இப்போ சொல்றேன், திலோத்தமா ஜன்னல திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன். ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மேன்ஷன் டே நல்லபடியா கொண்டாட விடுங்க ப்ளீஸ். உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன், திலோத்தமா சந்தோஷத்துக்காக நான் அடக்கி வாசிக்கிறேன். சிவா, இதுதான் உன் முடிவா? இத பத்தி இனிமே எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ்.